இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது அஜினமோட்டோ பற்றிதான். இன்றைய அவசர உலகில் பயன்படுத்தாத நாடுகளே இல்லை. சாலையோர கடைகள் முதல் ஸ்டார் உணவகங்கள் வரை அஜினமோட்டோ பல்வேறு உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வரை பயன்படுத்தும் பொருளாக உள்ளது. இது உணவின் சுவையை அதிகரிக்கும் என்பதால் அதன் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இது உணவில் சுவையை அதிகரிக்கும் அதே வேளையில் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதாக ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். அஜினமோட்டோ என்பது ஒரு வகை உப்பு. இதன் வேதியியல் பெயர் மோனோசோடியம் குளூட்டமேட். அஜினமோட்டோ என்பது நிறுவனத்தின் பெயராகும். முதலில் இந்த உப்பை தயாரித்து விற்பனை செய்த நிறுவனத்தின் பெயரே இந்த உப்புக்கு வந்துவிட்டது. சீன உணவு பழக்கத்தில் சாதாரணமாக அஜினமோட்டோ பயன்படுத்தப்படுகிறது. அவர்களின் உணவுகளான நூடுல்ஸ், சூப், ஃப்ரைட் ரைஸ், சோயா சாஸ் போன்ற உணவுகள் மூலம் ஆசியா முழுவதும் அஜினமோட்டோ பரவியுள்ளது. 1908 ஜப்பானிய வேதியியலாளர் கிகுனோ எகேடா என்பவரால் குளுட்டாமிக் அமிலம் உணவுக்கு ஒரு தனித்தத்துவமான சுவையை கொடுப்பதை கவனித்தார். பின் ஒரு வகையான உண்ணக்கூடிய கடற்பாசியான கொம்புவிலிருந்து இச்சுவையை மீண்டும் உருவாக்குவதன் மூலம் இந்த சுவையை மேம்படுத்தி உருவாக்க முயற்சித்தார். 1909 ஜப்பானிய அஜினமோட்டோ மோனோசோடியம் குளூட்டமேட் வணிக ரீதியாக தயாரித்து விற்பனை செய்ய தொடங்கியது. மோனோசோடியம் குளூட்டமேட் என்பது குளுட்டோமிக் அமிலத்தால் செய்யப்பட்ட ஒரு சுவையாகும். இது காய்கறிகள், சீஸ், தக்காளி, மீன், இறைச்சி, முட்டை, பருப்பு மற்றும் பால் போன்ற பொருட்களில் காணப்படும் பொதுவான அமினோ அமிலமாகும். மனித உடலில் உள்ள 23 அமினோ அமிலங்களில் இதுவும் ஒன்று. உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் இதனை பாதுகாப்பானது என்று அங்கீகரிக்கப்பட்ட உணவுப் பொருளாக அங்கீகரித்துள்ளது. ஆனால் இதனை அளவோடு பயன்படுத்தச் சொல்கிறது. தினமும் 3 கிராம் அளவுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதற்கு மேல் எடுக்கும் பொழுது உடலில் சில பக்க விளைவுகள் உண்டாகிறது. அஜினமோட்டோ கலந்த உள்ள உணவுகளான நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன், கோபி மஞ்சூரியன், சிக்கன் வகைகள், சூப் வகைகள், பிரியாணி வகைகள், சோயா சாஸ் போன்ற உணவுகள், பேக்கரி உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், துரித உணவுகள் போன்றவற்றில் கலந்துள்ளது. மோனோசோடியம் குளூட்டமேட் என்ற அஜினமோட்டோ தற்பொழுது சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு, கரும்பு, சோளம் போன்றவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இதில் அதிக சோடியம், குறைந்த கால்சியம் சத்து உள்ளது. இதில் புரதங்கள், விட்டமின்கள் இல்லை. இது பார்ப்பதற்கு கண்ணாடி துகள் போலிருக்கும். இது முற்றிலும் மாறுபட்ட சுவையுடையது. சுவையூட்டியாக உணவகங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு அடிமைப்படுத்தும் பொருளாகும். ஒரு முறை உண்டபின் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் போதைப்பொருள் போன்றதொரு சுவையூக்கியாகும். இதன் தீமைகளை பற்றி பார்ப்போம். அஜினமோட்டோ அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது பக்க விளைவுகள் உண்டாகிறது. நரம்புகள் பாதிக்கின்றன. முகம் மற்றும் கழுத்து பகுதியில் மரத்து போதல், கூச்சம் அல்லது எரிச்சல் போன்ற உணர்வுகளை உண்டு பண்ணுகிறது. அயற்சியும் சோர்வும் உண்டாகிறது. பார்க்கின்சன்ஸ், அல்சைமர், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் ஆகிய நோய்களுக்கு தொடர்பை உண்டு பண்ணுகிறது. குளுட்டோமிக் அமிலம் மூளையில் நரம்பு செல்களை பாதிக்கிறது. நமது இரைப்பையில் லெப்டின் என்னும் ரசாயனம் சுரக்கிறது. இதுதான் நாம் திருப்தியாக சாப்பிட்டோமா இல்லையா என்பதை உணர்த்துகிறது. அஜினமோட்டோ அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு லெப்டின் சுரப்பு குறைகிறது. இதனால் வயிறு நிரம்பிய உணர்வு ஏற்படுவதில்லை. இதன் விளைவாக அளவில்லாமல் சாப்பிட்டு உடல் பருமன் ஏற்பட்டு அது தொடர்ந்து நீரிழிவு, மாரடைப்பு வரை செல்கிறது. ஆணோ பெண்ணோ இருபாலருக்கும் முடி கொட்டுகிறது. முகம் எந்நேரமும் எரிச்சலுடன் இருக்கும். அரிப்பும் தோன்றும். சிலர் முகம் கருத்துவிடும். இரத்த அழுத்தத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டு தலைவலி, ஒற்றை தலைவலி ஏற்படுகிறது. சிலருக்கு வயிற்றில் எரியும் உணர்வை உண்டாக்கும். குடலில் அமிலத்தன்மை ஏற்பட்டு செரிமான பிரச்சனை உண்டாகும்.
இதனை அதிகம் பயன்படுத்துவதால் உடலில் வியர்வை பிரச்சனை ஏற்பட்டு நீர் இழப்பு ஏற்படுகிறது. அது சோர்வை உண்டாக்குகிறது. இது தூங்கும்போது சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தும் மற்றும் குரட்டை பிரச்சனை உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகம். அஜினமோட்டோ அதிகம் எடுத்துக்கொள்வது புற்றுநோய் செல்களை இனப்பெருக்கம் அடையச் செய்து பெருங்குடல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். குளுட்டோமிக் அமிலம் ஒரு அத்தியாவசியமற்ற அமினோ அமிலமாகும். உடல் அதை உருவாக்க முடியும் பல்வேறு செயல்பாடுகளுக்கு உதவுகிறது. தவிர்க்க வேண்டியவர்கள்: அஜினமோட்டோ பெண்களில் மலட்டுத்தன்மைக்கு ஒரு காரணமாக உள்ளது. கர்ப்பிணிகள் தவிர்க்க வேண்டிய உணவுகளில் ஒன்று. மோனோசோடியம் குளுட்டமேட் கலந்துள்ள அனைத்து உணவுகளும் குழந்தைகளுக்கு ஏற்றவை அல்ல. 1968 ஆண்டில் டாக்டர் ராபர்ட் ஹோமான் குவாக் ஜர்னல் ஆஃப் மெடிசன் இதழில் மோனோசோடியம் குளுட்டமேட் கொண்ட சோயா சாஸ் சாப்பிடும் பொழுது தலை, கழுத்து, முதுகு, கைகள் ஆகிய பகுதிகளில் உணர்விழத்தல் உண்டாகி உடலில் பலவீனம், இதய துடிப்பு அதிகரித்தல் ஆகியவற்றை அனுபவித்தார். வீட்டில் உணவருந்தும் போது ஏற்படுவதில்லை என முதலில் தெரிவித்த பிறகே இதனை பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. அஜினமோட்டோ என்பது அளவோடு எடுத்துக்கொள்ளும் போது ஒன்றும் பிரச்சனையில்லை. எனவே தினமும் 3 கிராமுக்கு மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை அஜினமோட்டோ இல்லாத உணவுகளே நல்லது. அளவுக்கு அதிகமாக எடுப்பதால் தசை இறுக்கம், உணர்வின்மை, கூச்ச உணர்வு, தலைவலி, நெஞ்சுவலி, குமட்டல், மரத்துப்போதல், உடல் பருமன் ஏற்படுதல், சிலருக்கு கண் பாதிப்பு கூட உண்டாகிறது. எனவே அளவோடு எடுத்து நல்வாழ்வு வாழ்வோம். நன்றி.